ஓம் நம சிவாய. வணக்கம். நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து பூஜைக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து தனதாயினி யக்ஷினியோட யந்திரம் வாங்கிக்கிட்டாங்க. அப்புறம் விஷ்ணுமாயாவோட பூஜைக்கு வந்து கலந்துக்கிட்டாங்கன்னா எப்படின்னா, அவங்க பே பண்ணிவிடுவாங்க. நம்ம அவங்க சார்பாக இங்கே பூஜை பண்ணுறது. காளிக்கு பண்ணாங்க. இருந்தாலும் வந்து அவங்களுக்கு லைஃப்பில் ஒரு 1 இயர் கிட்ட அவங்க இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்து வாங்கி பூஜை திங்ஸ் வாங்கி கூட எந்த திங்ஸும் சேஞ்ச் ஆகலை. மயானக்காளி ஹோமம் பண்ணி கூட லாஸ்ட்டாக அவங்க பண்ணது மயானக்காளியோட ஹோமம் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்பயும் அவங்களுக்கு வந்து அதோட பெனிஃபிட்ஸ் வந்து எதுவுமே கிடைக்கல. மாறாக வீட்டில் வந்து அமானுஷமாக ஏதோ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. பூஜை திங்ஸ் வாங்கிட்டு வீட்டில் போய் வச்சுட்ட உடனே ஏதோ யாரோ தூக்கில் தொங்குற மாதிரியோ, யாரோ திடீர்னு தட்டி அவங்கள எழுப்புற மாதிரி ஒரு மாதிரி அந்த ரத்த வாடெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஏன்னா அவங்களுக்கு பூஜை பண்ணி கொடுத்தது மயானக்காளி வச்சும் பூஜை பண்ணி கொடுத்தோம், விஷ்ணுமாயா வச்சு பூஜை பண்ணி கொடுத்தது, நரமுண்ட காளி வச்சு பூஜை பண்ணி கொடுத்தது. ஆனாலும் அவங்களுக்கு எல்லாம் ஆப்போசிட்டாக ரிவர்ஸாக நடக்க ஆரம்பித்தோடனே ஒரு 1 இயர் ஆகிட்ட பிறகு அவங்க எனக்கு காண்டாக்ட் பண்ணாங்க. காண்டாக்ட் பண்ணி 1 இயர் ஆயிருக்கும், இன்னையோட நேத்தி கூட 1 இயர் ஆயிருக்கும் அவங்களுக்கு பூஜை பண்ணி. அவங்க சொன்னாங்க, மேம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குதுன்னு. அப்போ நான் காளிக்கிட்ட போய் நான் உட்காந்து ஒரு சில விஷயங்கள் யூஸ் பண்ணி நான் பார்க்கும் பொழுது ஒரு கருப்பு கலர் நாய் மட்டும்தான் காளி காமிச்சாங்க. எனக்கு வேறு எதுவுமே தெரியல. அப்போ அவங்கக்கிட்ட நான் போய் கேட்டேன், உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் டாக் ஏதாவது வளர்த்திங்களா, ஏதாவது அங்கேயே புதைச்சிட்டிங்களா, அதனால் ஏதோ ப்ராப்ளம் வருது போல் அப்படின்னு நான் நினச்சி நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். ஏன்னா அந்த மாதிரி இறந்து போன நாயை வந்து நம்ம பூமியிலேயே நம்ம புதைக்கக்கூடாது. அந்த அந்த குடும்பத்தில் யாரையுமே வாழ விடாது, குடும்பத்தை பிரிச்சிடும். ஏன்னா நாயோட எலும்பு மாட்டோட எலும்புலாம் அங்கே இருக்கக்கூடாது. அப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்லை மேடம் நாங்கள் 4 வருஷம் வளர்த்தோம், அதுக்கு உண்ணி ஜாஸ்தி ஆகிட்டதுனால நாங்கள் கொடுத்துட்டோம் யாருக்கோ. அவங்க விற்றுருக்காங்க நாயை, ஓகேங்களா. இப்போது அது என்ன ஆயிருக்குன்னா, இந்த நாயை வந்து அவங்க விற்றுட்டாங்க பார்த்தீங்களா. கொண்டு போய் எங்கேயாவது விட்டுறது, நாயை வளர்த்துட்டு யார்கிட்டையாவது கொடுக்குறதுன்றது காலபைரவரோட சாபனை வந்து உண்டு பண்ணும். எப்படி உண்டு பண்ணோம், இதனால் என்ன தாக்கம் வரும் அப்படின்னா, நீங்கள் காளிக்கு போய் பூஜை பண்ணாலும் சரி, நீங்கள் விடிய காளிக்கு பூஜை பண்ணாலும் சரி, நீங்கள் என்ன பலி கொடுத்தாலும் காளி சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஏன்னா அங்கே காலபைரவரோட சாபனை வந்துடும். நாய் அப்படின்றது காலபைரவர். அதனால் இந்த தவறை வந்து யாருமே பண்ணாதீங்க. அவங்க இவ்வளோ யந்திரம் பண்ணியும் இவ்வளோ வாங்கியும் எந்த பூஜையும் எதுவுமே அவங்களுக்கு பலன் கொடுக்கல. ஏன்னா சிவனோட அனுகிரகம் இருந்தால் தான் சக்தியோட அனுகிரகம் கிடைக்கும். சிவன் சக்தியோட அனுகிரகம் இருந்தால் தான் நம்ம பண்ணுற மாந்திரிக பூஜை வந்து ஒர்க் ஆகும். நம்ம ஏதாவது யந்திரம் மந்திரம் வாங்கி நம்ம வீட்டில் வச்சாலும் அதற்கேற்ற பலன் அது கொடுக்கும். ஸோ தயவுசெய்து நாயை வாங்கி யாருமே தெருவில் விட்டுடாதீங்க, இல்லைன்னா வளர்க்காதீங்க. அது பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களால இவ்வளோ ரூபா அவங்க செலவு பண்ணியும் அவங்களுக்கு எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்கல. ஒருவேளை அவங்க இந்த விஷயத்தை வந்து ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களோட எந்த பூஜையுமே நான் எடுத்திருக்க மாட்டேன். ஏன்னா நடக்காதுன்றது எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே தெரிஞ்சிடும். இந்த மாதிரி நாய் சாபனை இருக்கவங்களுக்கு, கால பைரவரோட சாபனை இருக்கவங்களுக்கு எந்த பூஜையுமே எடுப்படாது, எந்த ஹோமமும் அவங்களுக்கு பலிக்காது. எந்த ஹோமத்துக்காக அவங்க என்ன வேண்டுதல் வேண்டி அவங்க கோரிக்கைகள் வைக்கிறாங்களோ எந்த கோரிக்கைகளும் நிறைவேறாது. குடும்பத்தில் கஷ்டம் மேலே கஷ்டம் வந்து இன்னும் வந்து காலபைரவரால் அந்த குடும்பமே சர்வநாசம் தான் ஆகும். அதனால் வந்து என்னடா இது டைரெக்டாக இப்படி சொல்கிறேன்னே நினச்சிக்காதீங்க. ஒரு ஜீவனை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுவும் காலபைரவரோட ஜீவன். தேங்க்யூ ஸோ மச்.